குருவே துணை. உங்கள் கண்மங்கலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ஒரு சில நீராடுதல் நிறைய இருக்குது. புனித நீராடுதல், அதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். நாம் டூர் போகும்போது பீச்சில் கடல் தண்ணியில் குளிக்கிறோம். அதுவும் புனித நீராடுதல் தான். ஒரு அருவிக்கு போகும்போது குற்றால அருவி போன இடத்துல அருவியில் குளிப்போம். அதுவும் ஒரு புனித நீராடுதல். ஆற்றுல குளிப்போம். அதாவது கோயிலுக்கு போகும்போது ஆற்றங்கரையில் கோயில் இருக்கும். ஆற்றங்கரையில் கோயில் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடுவோம். குளத்தில் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடுவோம். இப்படி பல விதமான நீராடுதல் இருக்கிறது. புனித நீராடுதல் நம் வாழ்க்கையில் ஒரு தவிர்க்க முடியாத ஒன்று. ஸோ அந்த மாதிரி ஒரு நீராடுதல் ஒரு சில நல்ல பயன் எது நமக்கு அளிக்கிறது என்பதை சுருக்கமாக இப்பதியில் நாம் பார்ப்போம். புனித நதியில் நீராடுதல். கங்கை, யமுனா, சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகளில் நாம் நீராடுவது, அந்த புனித நீராடுதல் 3 தலைமுறைக்கு சேரும். எப்படி நாம் நீராடுதல் நம்ம பையன் அப்படின்னு பேரண்ட் 3 தலைமுறைக்கு போய் சேரும். அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு வேண்டிட்டு அன்னதானம் போடுவோம் பக்தர்களுக்கு. அது மாதிரி இல்லை வீட்டில் குலதெய்வத்துக்கு கடா வெட்டி கூட அன்னதானம் போடுவோம், பூஜை போடுவோம். இப்படி அன்னதானம் செய்கிறோம் இல்லை, நிறைய நம்ம அன்னதானம் செய்கிறது. ஒரு பாழடைந்த கோயிலில் போய் ஒரு தீபம் கொடுத்து, ரெண்டும் ஒன்று தான். அன்னதானம் போடுறதுக்கு ஈக்குவான ஒரு பவரு பாழடைந்த கோயிலில் தீபம் போடுறது. ஸோ அப்படி தீபம் போடுறது பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு 5 தலைமுறை போய் சேரமோ அந்த புண்ணியம். எப்படி 5 தலைமுறை பார்த்துங்க ஐயா, நல்லா கவனிங்க. எவ்வளோ பெரிய புண்ணியம் கிடைக்குது. அதனால் இது மாதிரி செய்யறது 5 தலைமுறைக்கு போய் சேரும். புத்திரிகன் கை காரியம் செய்யறது பார்த்திங்கனாக்கா 2 தலைமுறைக்கு போய் சேரும். அவ்வளோ சிறப்பு உண்டு. அடுத்தது கோயில் திருப்பணிலாம் செய்கிறோம் இல்லையா. கோயில் திருப்பணிக்கு நன்கொடை உதவுவது, கோயில் கட்டுவது, ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கோயில் திருப்பணிக்காக உதவி செய்வதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தலைமுறைக்கு உங்களுக்கு போய் சேரும். அதனால் குடும்பனால கோயிலுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு உதவி செய்யுங்க. கோயிலும் கட்டுங்க. ஆன்மீக பணியை தொடருங்கள். வாழ்க்கையில் எல்லாமும் சிறப்பாக நடக்கும். அதேபோல் இந்த அனாதைக்கு உதவி செய்கிறது. அனாதையாக இறந்துட்டாக்கா அந்த அனாதையாக இருந்தவங்களுக்கு ஈம சடங்கு செய்கிறது, அதுக்கு உண்டான கை காரியங்கள் செய்கிறது, அடக்கம் பண்ணுறது, இதெல்லாம் செய்வது அனாதைகளுக்கு அனாதை பாடி அடக்கலம் செய்யுது. அனாதைகளுக்கு உதவி செய்வதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 தலைமுறை வரும். எப்படி 9 தலைமுறை வரதுனால சொல்கிறாங்க. அதனால் அதுமாரி ஒரு வாய்ப்பு கிடைச்சாக்கா அந்த வாய்ப்பை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு செயல். கிடைக்கும்போது நல்லா பயன்படுத்தின்னு அடக்கலம் பண்ணுங்கள். இந்த காசோலை, அதாவது பசுமாட்டு பண்ணை, பசுக்களை வைத்து வளர்க்குறது, கோமாதா பூஜை போடுறது, இது பார்த்திங்கன்னா பசு விவசாயம் பார்த்து நிறைய பேர் பசுமாடு வச்சு பால் கறப்பாங்க. அவங்களுக்கு ஆதாயம் இருக்குதோ இல்லையோ, அந்த கோமாதா வளர்த்து பால் கறந்து 4 பேருக்கு அந்த புண்ணியம் கொடுக்குறது, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறது, அந்த பால் குடித்து எவ்வளோவோ அந்த பால் குடிக்கிறது எவ்வளோ குழந்தைங்களும் வளருது, நோயாளிகளும் வளர்கிறாங்க. பல சேவையெல்லாம் செய்கிறதுனால அந்த விவசாயிகள் பால் பண்ணை வச்சு பால் உற்பத்தி பண்ணி சப்ளை பண்ணுற விவசாயிகளுக்கு, கோமாதா பூஜை செய்பவர்களுக்கும் அவங்களுக்கு புண்ணியம் பார்த்தீங்கன்னாக்கா 14 தலைமுறைக்கு வரும். அப்படி 14 தலைமுறை. உங்களுக்கு பசு மாட்டால் லாபம் இல்லை, பால் கறவையால் லாபம் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். அந்த பால் போய் குடிக்கிற அத்தனை புண்ணியங்களும் எவ்வளோ பேர் குடிக்கிறாங்களோ அவ்வளோ புண்ணியம் உங்களுக்கு சேர்றதுனால உங்களுக்கு 14 தலைமுறை தொடர்ந்து நீடிக்கும். அதனால் பசு வளர்த்து பால் உற்பத்தி பண்ணி 4 பேர் கொடுங்க, நல்லதே நடக்கும். அப்புறம் இந்த பயணம் டூர் போகிறீங்களா, காசி யாத்திரை பயணம், அதே மாதிரி இந்த இது கங்கா தீர்த்த ஸ்நானம்,
இந்த பயணங்கள் டூர் ஆன்மீக பயணம் காசி காயா எல்லாம் போய் எல்லாம் தர்ப்பணம் காசியில் தர்ப்பணம் கொடுக்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு 20 தலைமுறைக்கு போய் சேரும் அது. அதனால் வந்து கூடுமான வரையில் நல்லது செய்யுங்க, நல்ல காரியங்கள் செய்யுங்க. புண்ணியம் வந்து நம்ம சேர மாதிரி புண்ணிய காரியங்கள் செய்து அதனுடைய பலனை நமக்கும் நம்ம பரம்பரைக்கும் நம்ம சன்னதிக்கும் போய் சேர்கிற மாதிரி செய்து வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.